திருமண வீடு. அந்த சுகமான மெத்தையில் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயத்துடன் உட்கார்ந்திருந்தேன். என் அப்பா பணத்தாசை பிடித்து என்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். என் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த திருமணத்தை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. என்னை தேற்றிக்கொண்டு என் தலையை தாழ்த்தி உட்கார்ந்திருந்தேன். திடீரென அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. ஒரு இனிய நறுமணம் என் நாசியை தொட்டது. அது ஒரு விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் வாசனையாக இருந்தது. என் இதயம் படபடவென அடித்துக்கொள்ள பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தேன். அங்கே என் கணவர் வருவதற்கு பதிலாக ஒரு கவர்ச்சியான மிகவும் அழகான இளைஞன் சூட் அணிந்து நின்றிருந்தான். அவன் கண்களில் ஒரு மென்மையான போதை இருந்தது. உதடுகளில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை. அவன் உயரமான அழகான உருவத்தை கண்டதும் என் இதயம் மேலும் பலவீனமடைந்தது. என் இதயம் நொறுங்கி போனது. ஏனென்றால் இவன் என் கணவனாக இருக்க முடியாது. என் கணவன் ஒரு பைத்தியக்காரன் என்று எல்லோரும் சொன்னார்கள். இவன் எங்கும் பைத்தியக்காரன் போல் தெரியவில்லை. நான் என் கண்களை தாழ்த்தி மீண்டும் உட்கார்ந்தேன். இது என் கணவனின் நண்பராகவோ அல்லது உறவினராகவோ இருக்கலாம் என்று நினைத்தேன். ஒருவேளை என்னை கேலி செய்ய வந்திருக்கலாம். ஆனால் நான் இந்த நேரத்தில் கேலி செய்யும் மனநிலையில் இல்லை. என் கணவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் வரும்போது நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி சமாளிக்கப் போகிறேன்? எப்படி அவனுடன் என் வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று நினைத்து என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் பெற்றோர் என் மீது வைத்திருந்த அன்பு அனைத்தும் பொய்யாக இருந்தது. ஒரு பெண் தன் பெற்றோரின் சுயநலத்தால் இப்படிப்பட்ட பெரிய துரோகத்தை அனுபவிக்க முடியுமா? இது போன்ற பல கேள்விகள் என் மனதில் ஓடின. அவன் மெதுவாக என் அருகே வந்து, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவனது கனமான குரலை கேட்டு என் உடலெங்கும் சிலிர்ப்பு ஏற்பட்டது. நானும் துணிச்சலாக, நீங்கள் யார்? ஏன் என் அறையில் நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் என்னை கேலி செய்து சிரித்து, என்னை பற்றி எதுவும் கேட்காதீர்கள். என்னை நான் எவ்வளவு பாராட்டினாலும் அது குறைவானதே. நீங்கள் இந்த திருமண உடையில் சங்கடமாக உணர்ந்தால் அதை மாற்றிவிட்டு சாதாரணமான உடையில் வரலாம். நாம் அமர்ந்து பேசலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு என் தலை சுற்றியது. அவன் எந்த உரிமையுடன் இப்படி பேசுகிறான்? அவன் என் கணவன் அல்லவே. நான் கோபத்துடன் அவனிடம், நீங்கள் யார்? ஏன் நான் உங்களுடன் அமர்ந்து பேச வேண்டும்? இங்கிருந்து செல்லுங்கள் என்றேன். நான் அழகு நிலையத்திலிருந்து வீடு திரும்பிய போது என் தங்கை என்னிடம் சில ரகசியங்களை சொன்னாள். அவற்றை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் கணவர் ஒரு பைத்தியக்காரன் என்ற உண்மையை என்னிடம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் அவன் பார்ப்பதற்கு பைத்தியக்காரன் போல தெரியவில்லை. என் அம்மாவும் அப்பாவும் என்னை மணமகனின் புகைப்படத்தை கூட பார்க்க விடவில்லை. இப்போது நான் என் அம்மாவிடம் ஒரு முறை என் வருங்கால கணவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம் என்று வருத்தப்பட்டேன். திருமணத்தின் போது கூட என் கணவன் முகத்தை ஒரு துணியால் மூடியிருந்தான். அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். இப்போது எனக்கு புரிந்தது. என் கணவன் ஒரு பைத்தியக்காரன் என்பதால் அவன் முகத்தை யாருக்கும் பார்க்க விருப்பமில்லை. அவன் சிரித்து, உன் கணவனை நீ ஏன் அடையாளம் காணவில்லை? கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் மிக முக்கியமானவர்கள் என்றான். நான் ஆச்சரியத்துடன், அப்படியானால் நீங்கள் பைத்தியக்காரர் இல்லையா? நீங்கள் என் கணவரா என்று கேட்டேன். அவன் தலையை ஆட்டி ஆம் என்றான். உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கும் எந்த நோயும் இல்லையா என்று கேட்டேன். அவன் தலையை இல்லை என்று ஆட்டி என் அருகே வந்து அமர்ந்து, என் அன்பே, பயப்பட ஒன்றுமில்லை. எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இரவு மோசமான விஷயங்களை பேசுவதற்கான இரவு அல்ல. இன்று நாம் இணைய வேண்டிய இரவு. எல்லா மோசமான எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து அகற்று. கவலையின்றி என் கைகளில் விழு என்றான். அவன் என் அருகில் வந்ததும் அவன் கைகள் என் இடுப்பில் ஊர்ந்தன. அவனது சிறிய குறும்புத்தனமான அசைவுகள் என் உடலில் ஒரு புயலை ஏற்படுத்தின. நான் அவனை தடுத்து இன்னும் சில கேள்விகள் கேட்க விரும்பினேன். ஆனால் அவன் கேட்க தயாராக இல்லை. அவன் என் மீது தன் அன்பை பொழிந்தான். ஒருவேளை என் குடும்பத்தினர் என்னை கேலி செய்ய விரும்பியிருக்கலாம். அவர்கள் எனக்கு ஒரு அழகான திறமையான பையனை திருமணம் செய்து கொடுத்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்பினார்கள் என்று நான் நினைத்தேன். இந்த எண்ணங்கள் என்னை நிதானப்படுத்தின.
நான் என்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்தேன். இப்படி இரவு முழுவதும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இருந்தோம். அவன் என்னை விடாமல் தன் கைகளில் வைத்து கொண்டான். காலையில் பறவைகளின் ஒலிக்கு எங்கள் கண்கள் திறந்தன. அவன் என்னை விட்டு விலகி என் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். ஒருவேளை அவன் அடுத்த அறையில் உடை மாற்ற சென்றிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் இன்று எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. நான் யாரோடு என் முதல் இரவை கழித்தேன். சிறிது நேரம் கழித்து நான் எழுந்து குளியலறைக்கு சென்றேன். அங்கே குளிர்ந்த நீரில் நின்று என் உடலில் எழுந்திருந்த உணர்வுகளை ஆறவிட்டேன். பின்னர் நான் ஒரு சிவப்பு புடவையை கட்டி வெளியே வந்தேன். என் கணவர் அறைக்கு வந்திருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அங்கு இல்லை. ஒரு கணம் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் பின்னர் என் தலையை ஆட்டிவிட்டு அறையில் இருந்த சிறிய கோயிலின் முன் நின்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்தேன். அவர் எனக்கு ஒரு நல்ல அழகான வாழ்க்கை துணையை கொடுத்திருப்பதற்காக நன்றி கூறினேன். அதன் பிறகு நான் என் படுக்கையில் படுத்து என் கணவனுக்காக காத்திருந்தேன். அவன் வரவில்லை. அவனை நினைத்து கொண்டே நான் தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலையில் கதவு தட்டும் சத்தத்திற்கு என் கண்கள் திறந்தன. ஒரு வேலைக்காரி தட்டில் காலை உணவை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். அவள் என்னை பார்த்ததும் தலையை குனிந்து குட் மார்னிங் சின்னம்மா என்று சொல்லி தட்டை என் முன் வைத்தாள். நான் ஆச்சரியப்பட்டேன். திருமணத்தின் முதல் காலையில் எல்லோரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடுவார்கள். ஆனால் என் காலை உணவு என் அறைக்கு அனுப்பப்பட்டது. நான் வேலைக்காரியிடம் எல்லாம் சரியாக இருக்கிறதா? என் காலை உணவை இங்கே ஏன் கொண்டு வந்தீர்கள்? நான் கீழே வரவிருந்தேன் என்று கேட்டேன். அவள் என் பேச்சை கேட்காமல் அறையை விட்டு வெளியே சென்றாள். எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் அதை பொறுத்து கொண்டேன். என் திருமணத்தின் முதல் காலை. நான் எந்த சண்டையும் விரும்பவில்லை. என் கணவனுடன் காலை உணவு சாப்பிடுவது எனக்கு மிகப்பெரிய கனவாக இருந்தது. ஆனால் என் கணவன் எங்கே இருக்கிறான் என்பது எனக்கு தெரியவில்லை. காலை உணவை முடித்த பிறகு நான் தயார் செய்து கீழே வந்தேன். சிவப்பு புடவையில் நான் அழகாக இருந்தேன். நான் மெதுவாக நடந்து கீழே வந்தேன். திடீரென என் கண்கள் என் மாமியாரின் மீது பட்டன. அவள் ஒரு பையனை பிடித்து கொண்டு தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டிருந்தாள். வேறு யாரும் கீழே இல்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். என் மாமியாரின் கால்களை தொட்டு ஆசீர்வாதம் பெற என் கால்களை நகர்த்தினேன். என் அம்மா எப்போதும் உன் கணவனை விட அவன் தாயை மதித்து சேவை செய், அப்போது உன் கணவன் உன் மீது பைத்தியமாக இருப்பான் என்று சொல்வார். நான் அதை செய்ய விரும்பினேன். நான் குனிந்து என் மாமியாரின் கால்களை தொட்டதும் அவள் என்னை விலக்கி, சரி சரி, நன்றாக இரு, நிறைய குழந்தைகள் பெறு, இப்போது உன் பைத்தியக்கார கணவனை பார், அவன் என் வாழ்க்கையை அழித்து விட்டான், அவன் பைத்தியக்காரன் போல இரவு முழுவதும் தெருக்களில் சுற்றி திரிந்தான் என்று சொல்லி அந்த பையனை என் மீது தள்ளினாள். பின்பு அவள் எழுந்திருந்து தன் அறைக்கு சென்றாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் கைகளும் கால்களும் வேலை செய்வதை நிறுத்திவிட்டன. பயந்து போய் என் மாமியார் என் கணவர் என்று சொன்ன அந்த பையனை பார்த்தேன். அவன் ஒரு வினோதமான அலங்காரம், அழுக்கு துணிகள் மற்றும் கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தான். அவன் கைகளை தட்டி என்னை பார்த்து சிரித்தான். நான் அவனை உற்று பார்த்தபோது நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன்தான் முதல் இரவில் என் அறைக்கு வந்தவன். இவனோடு தான் நான் கணவன் மனைவி உறவை ஏற்படுத்தி கொண்டேன். ஆனால் இவன் ஏன் இந்த தோற்றத்தில் இருக்கிறான்? அவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. இரவு நான் பார்த்த அந்த அழகான கவர்ச்சியான மனிதன் இவனா? என் நெஞ்சை அடைத்தது. அவனை பார்த்தால் எனக்கு அருவருப்பாக இருந்தது. நான் அவன் அருகே அமர்ந்து, இது என்ன நாடகம்? நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? உங்கள் அம்மா என்ன சொல்லிவிட்டு போனார்கள்? நீங்கள் இரவு முழுவதும் என்னுடன் இருந்தீர்கள் என்று ஏன் அவர்களிடம் சொல்லவில்லை? இது என்ன? ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். என் கேள்விகளை கேட்டதும் அவன் திடீரென என்னை விட்டு விலகி ஒரு குழந்தை போன்ற குரலில், நீ யார் பெண்? இவ்வளவு அழகான பெண் என் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் கன்னங்கள் எவ்வளவு மென்மையாகவும் இளஞ்சிவப்பாகவும் இருக்கின்றன என்று சொன்னான். அவன் என் கன்னங்களை தொட்டு வினோதமான முறையில் பேசினான். அவனது இந்த வினோதமான பாவனை என்னை பயத்தில் நடுங்க வைத்தது. நான் உடனடியாக அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு ஓடினேன். கதவை பூட்டி கொண்டு கதவோடு சாய்ந்து தரையில் அமர்ந்தேன். என் கண்களுக்கு முன்னால் முதலிரவு நடந்த ஒவ்வொரு அசைவும்
ஒரு திரைப்படம் போல ஓடியது. இது என்னுடன் என்ன நடந்தது? நான் என் அப்பா அம்மாவின் மிகவும் செல்லமான குழந்தை. நாங்கள் 3 பேர், ஒரு அண்ணன், நான் மற்றும் என் தங்கை. ஆனால் என் அப்பா எப்போதும் என்னிடம் அதிக அன்பு காட்டியிருக்கிறார். என் அம்மாவும் அப்படித்தான். என் பெற்றோர் என் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பை கண்டு நான் பலமுறை பெருமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைத்திருந்ததில்லை. அடிக்கடி என் அம்மா என் தலையில் கை வைத்து, சஞ்சனா, பார், உனக்காக ஒரு கனவு இளவரசன் வருவான். அவன் நம் அனைவரிடத்திலிருந்தும் உன்னை திருடி சென்று ஒரு அழகான பங்களாவில் உன்னை வைப்பான். நாங்கள் உன்னை பார்ப்பதற்கு கூட ஏங்குவோம் என்று சொல்வார். நான், அம்மா, இப்படி சொல்லாதீர்கள், எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என் வாழ்க்கையை உங்களுடன் தான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். ஆனாலும் என் அம்மா, பார், இதுதான் நடக்கும் என்று சொல்லுவார். என் அப்பாவும் அடிக்கடி அதையே சொல்லுவார். முதலில் இந்த விஷயங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தின. ஆனால் பின்னர் நான் அமைதியாகி விடுவேன். முதலில் இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் வளர்ந்த பிறகு இந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்காமல் போய்விட்டன. என் இதயம் சோகமாக இருந்தது. சில பெண்களுக்கு திருமண ஆசை இருக்கலாம், ஆனால் நான் அப்படிப்பட்ட பெண் அல்ல. நான் என் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக வாழ்வதை விரும்பினேன். எனக்கு அப்போது 22 வயது ஆகியிருந்தது. ஆனால் நான் ஒரு நண்பரையும் வைத்து கொள்ள விரும்பவில்லை. என் அப்பாதான் என் நண்பர். என் மகிழ்ச்சி அனைத்தையும் நான் அவரிடம் பகிர்ந்து கொள்வேன். அதனால் எனக்கு வேறு நண்பர்களின் தேவை இருக்கவில்லை. அது என் பிறந்த நாள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒவ்வொருவரிடம் இருந்தும் பரிசு வாங்கி கொண்டிருந்தேன். அப்போது என் அப்பா என் அருகே வந்து என்னை அருகில் அமர்த்தி கொண்டார். நான் எனக்கு ஒரு நல்ல பரிசு கொடுப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை நடுங்க வைத்தன. நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அவர் ஏன் இப்படி பேசுகிறார்? அவர், சஞ்சனா செல்லம், நான் என் குழந்தைக்காக ஒரு விலைமதிப்பற்ற பரிசை தேர்ந்தெடுத்துள்ளேன். என் மகள் இந்த பரிசை கண்டு எப்போதும் என்னை வாழ்த்துவாள். அவள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாள் என்றார். நான் ஆச்சரியத்துடன் என் அப்பாவை பார்த்தேன். அவர் மேலும், என் செல்லம், நான் உனக்காக ஒரு பையனை தேர்ந்தெடுத்துள்ளேன். இந்த மாத இறுதிக்குள் நாம் உனக்கு திருமணம் செய்ய விரும்புகிறோம் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். திடீரென அவருக்கு ஏன் என் திருமணம் குறித்த சிந்தனை வந்தது? நாங்கள் இருவரும் இதை பற்றி இதுவரை பேசியதில்லை. நான் உனக்கு திருமணம் செய்கிறேன், நான் பையனை பார்த்து கொண்டேன் என்று அவர் திடீரென சொன்னபோது என்னை நடுங்க வைத்தது. நான் தவித்து, அம்மா, நான் இறந்து விடுவேன். ஆனால் நான் இப்போது திருமணம் செய்ய மாட்டேன். அப்பாவுக்கு புரிய வையுங்கள். நான் மேலும் படிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும். உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நான் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றேன். ஆனால் என் அம்மா சொன்னதை கேட்டு நான் அவரை பார்த்து மட்டுமே நின்றேன். அவரது வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தின. ஒரு மகளை விரைவில் திருமணம் செய்து அனுப்பிவிடுவது நல்லது. நீ என் மகள்தான், ஆனால் நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை. நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம். நீ இன்னொருவரின் பொறுப்பு. நாங்கள் உன்னை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். உன் அப்பாவின் பெருமையை காப்பாற்று. இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொல் என்று கூறிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே சென்றார். என் நிலைமை கையை வெட்டினால் கூட இரத்தம் வராது என்பது போல இருந்தது. என் பெற்றோர் எப்போதும் எனக்கு இவ்வளவு அன்பு கொடுத்தார்கள். ஆனால் திடீரென அவர்கள், நீ எங்கள் குழந்தை இல்லை, நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம் என்று சொன்னது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திடீரென நான் எழுந்து என் அம்மா அறைக்கு ஓடினேன். நீங்கள் என்னிடம் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல முடியாது. நீங்கள் என்னிடம் பொய் சொல்கிறீர்கள். உண்மையை சொல்லுங்கள். நான் உங்கள் மகள். ஏன் இப்படி பேசி எனக்கு காயத்தை உண்டாக்குகிறீர்கள் என்று கதவை தட்டி அழுதேன். ஆனால் என் அம்மா அறையில் அமர்ந்திருந்தாள், ஒரு அந்நியனை போல. ஒருவேளை அந்த நேரத்தில் நான் எப்படி உணர்கிறேன் என்று அவளுக்கு தெரியவில்லை. எனக்கு அனைத்தும் அழிந்து போனது போல தோன்றியது. பெற்றோர் இருந்தும் நான் அனாதையாகிவிட்டேன். என் தலையில் இருந்த பாதுகாப்பு நிழல் போய்விட்டது. நான் அம்மா அறையின் முன் உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுதேன். அதன் பிறகு என் இதயம் சற்று அமைதியடைந்தது. என் சிறிய தங்கை வழியாக என் அப்பாவிடம் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன்.
அதன் பிறகு நான் என் அறையில் தான் அதிகமாக இருந்தேன். ஆனால் இன்று திருமணத்தின் முதல் காலையில் என் மீது விழுந்த பேரழிவு என் உலகையே தலைகீழாக மாற்றியது. திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு என் தங்கை என்னிடம், உன் கணவன் ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு மனநோய் இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் திருமண இரவு அவன் என்னிடம் வரும்போது அவன் பைத்தியக்காரன் போல தெரியவில்லை. மாறாக அவன் ஒரு புத்திசாலி மனிதன் போல என்னிடம் அன்பு காட்டினான். இப்போது அவனது வினோதமான நடத்தை என்னை பயத்தில் உறைய வைத்தது. என் முனங்கல்கள் அறையில் எதிரொலித்தன. நான் அழுது கொண்டிருந்தேன். அப்போது திடீரென யாரோ கதவை மிகவும் வேகமாக தட்டினார்கள். என் இதயம் வாய்க்கு வந்தது. நான் கதவை திறக்க விரும்பவில்லை. ஆனால் என் மாமியாரின் குரல் கேட்டதும் நான் அவசரமாக கதவை திறந்தேன். என் மாமியார் ஒரு கோபமான முகத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் சந்தீப் ஒரு வினோதமான நிலையில் புன்னகையுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தான். என் மாமியார் கோபமாக, பைத்தியக்காரி ஆகிவிட்டாயா? உன் அப்பா உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லையா? நாங்கள் இந்த உறவுக்காக 50 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். எங்கள் மகனை கவனித்துக் கொள்வது உன் பொறுப்பு. ஏன் அவனை கீழே விட்டுவிட்டு மேலே வந்தாய்? இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்தால் இது உன் கடைசி நாளாக இருக்கும். உன் அப்பாவிற்கும் இது கடைசி நாளாக இருக்கும். உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். அவள் தன் மகனை நோக்கி திரும்பி அவனை என் பக்கம் தள்ளி, மீண்டும் தவறு செய்யாதே, நினைவில் வைத்துக்கொள், நாங்கள் 50 லட்சம் கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு வேகமாக நடந்தாள். நான் மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் அப்பா என்னை உண்மையில் விற்று விட்டாரா? நான் அவருக்கு அவ்வளவு மதிப்பற்றவளாகி விட்டேனா? அவர் என் வாழ்க்கையை விற்று விட்டாரா? பிறகு என் அம்மாவின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒலித்தன. நீ எங்கள் குழந்தை இல்லை, நாங்கள் உன்னை தத்தெடுத்தோம். அந்த கணமே என் கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. சந்தீப் அறைக்குள் வந்தான். அவன் இடுப்பை பிடித்து என்னை தன் மார்பில் அணைக்க முயன்றான். எனக்கு அவன் மீது ஒரு அருவருப்பு ஏற்பட்டது. நான் அவனை விலக்க விரும்பினேன். இன்னும் எனக்கு குழப்பம் தீரவில்லை. நேற்று இரவு என்னோடு இருந்தவன் இவனா? வேறு யாரா? நான் அந்த பைத்தியத்தை தள்ளிவிட்டு கோபமாக அவனை பார்த்து, போதும், என் அருகில் வர துணிந்தால் நான் உன்னை இங்கேயே கொன்று விடுவேன் என்று சொன்னேன். என் குரல் கோபத்தால் நடுங்கியது. நான் படுக்கையின் அருகே சென்று அழுது கொண்டிருந்தேன். அவன் நீண்ட நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையின் வெப்பத்தை நான் உணர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அவன் என் அருகே அமர்ந்து, பிங்க் பொம்மை, நீ எவ்வளவு நேரம் அழுவாய்? என்னோடு வந்து விளையாடு என்று சொன்னான். அவனது குழந்தைத்தனமான நடத்தை என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் ஏதாவது சொல்வதற்குள் அவன் என் கையை பிடித்து அவன் பொம்மைகள் முன் அமர்த்தினான். நான் கண்ணீருடன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அவனுக்கு சுமார் 27 வயது இருந்திருக்கும். ஆனால் 4 வயது குழந்தை போல நடந்து கொண்டான். எனக்கு இன்னும் புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு வேலைக்காரன் அறைக்குள் வந்து, சின்ன ஐயா, உங்கள் அண்ணன் வந்துவிட்டார், கீழே வாருங்கள் என்றான். தன் அண்ணனை பற்றி கேட்டதும் அவன் மகிழ்ச்சியில் குதித்து கீழே ஓடினான். நான் அமைதியாக அந்த பொம்மைகளை பார்த்து கொண்டிருந்தேன். நான் பொம்மைகளுடன் விளையாடுவதை எப்போதோ நிறுத்திவிட்டேன். என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. இப்போது என் அறையில் இருந்து சென்ற அந்த பைத்தியக்கார பையன் நேற்று இரவு என்னுடன் இருந்த அதே பையன்தான் என்று என் இதயம் கூறியது. ஆனால் அவனது தோற்றம் மாறிவிட்டது. சிறிது நேரம் கழித்து மற்றொரு வேலைக்காரன் அறைக்குள் வந்து, உங்கள் கணவரின் அண்ணனை போய் பாருங்கள், அவர் திருமணத்திற்கு வரவில்லை என்று சொன்னான். நான் தலையை மெதுவாக அசைத்து கீழே வந்தேன். ஆனால் எதிரே இருந்த காட்சியை கண்டு நான் நடுங்கி போனேன். என் கணவனைப் போலவே இன்னொருவன் அமர்ந்திருந்தான், புன்னகையுடன். அவன் ஒரு கருப்பு சூட் அணிந்திருந்தான். அவன் என் கண்களை கூர்மையாக பார்த்தான். அவன் முடி அவன் கண்களை மறைத்து அவனை இன்னும் அழகாக காட்டியது. அவன் தோற்றம் எந்த பெண்ணின் இதயத்தையும் துடிக்க வைக்கும். நான் அதிர்ச்சியுடன், அப்படியானால் நேற்று இரவு என் அருகில் வந்தது இவனா? என் கணவன் எங்கே? நான் என் மாமியாரை கேள்விக்குறியாக பார்த்து, சந்தீப் எங்கே என்று கேட்டேன். என் குரல் எனக்குள்ளிருந்து வந்தது போல உணர்ந்தேன். என் மாமியார் பதில் சொல்வதற்கு முன் என் கணவனின் அண்ணன் அவன் வேலைக்காரனுடன் வெளியே இனிப்பு வாங்க போயிருக்கிறான். உனக்கு தெரியும் அவன் என்ன சாப்பிடுவான் என்று சொன்னான்.
அவன் பேசிய விதம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. அந்த மனிதனை நான் கிழித்தெறிய விரும்பினேன். அவன் என் மரியாதையை அழித்து விட்டான். அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்திருந்தால் அவன் ஒரு இளவரசனாக இருந்திருப்பான். ஆனால் என் மரியாதையுடன் விளையாடுவதற்கு அவனுக்கு யார் உரிமை கொடுத்தது? என் இதயம் இரத்த கண்ணீரில் அழுதது. நான் ஒரே இரவில் அவனை காதலித்து விட்டேன். அவனது அழகான குறும்புத்தனமான கண்களை பார்த்ததும் என்னை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. அவன் இப்போது தன் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவ்வப்போது என் பக்கம் ஒரு குறும்பு பார்வையை வீசினான். அப்போது என் இதயம் புதிய வேகத்தில் துடித்தது. திடீரென ஒரு கண்ணீர் என் கண்ணிலிருந்து என் கன்னத்தில் வழிந்தது. நான் என் கன்னத்தில் வீழ்ந்த கண்ணீரை என் உள்ளங்கையால் துடைத்தேன். என் மனம் குழப்பத்தில் இருந்தது. அவன் என் கணவன் இல்லை. எனக்கும் அவனுக்கும் எந்த உறவும் இல்லை. ஆனால் ஏன் நான் அவனை பற்றி இவ்வளவு நினைக்கிறேன்? கடந்த இரவு நடந்தது உண்மை என்று இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது தவறு. அந்த தவறு யாருடையது? என் எதிரில் அமர்ந்திருக்கும் அந்த மனிதனுடையது. அவன் என் முதல் இரவில் என்னோடு இருந்தான். அவன் என்னை ஏமாற்றினான். கோபமும் வெறுப்பும் நிறைந்த கண்களால் அவனை பார்த்தேன். என் மாமியார் சந்தீப்பின் அண்ணனை பார்த்தார். அவரது கண்களிலும் ஒரு சோகம் இருந்தது. சிறிது நேரம் கழித்து அவர் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றார். அவர் என் அருகே வந்தார். நான் திடுக்கிட்டு என் மாமியாரை பார்த்தேன். அவர் வேலைக்காரர்களுக்கு மதிய உணவு மெனு சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது அவன் என் கையை பிடித்து வினோதமான முறையில் அழுத்தி குறும்புத்தனமாக சிரித்தான். அதே குறும்புத்தனமான புன்னகை. அது என் அனைத்தையும் திருடிச் சென்று விட்டது. நான் என் கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தேன். அவன் கண்களிலும் அதே போதை இருந்தது. என் அமைதியை அது திருடிவிட்டது. நான் மெதுவாக, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டேன். என் கன்னத்தில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவன் தன் விரல்களால் என் கண்ணீரை துடைத்தான். உங்கள் கண்களில் கண்ணீர் அழகாக இல்லை. நீங்கள் எப்போதும் சிரித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். பிறகு, மருமகள், என் தம்பி சந்தீப்பை பார்த்து கொள்ளுங்கள். நான் வருவேன். இப்போது ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டும். அதனால் என்னால் நிற்க முடியாது என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து செல்லவில்லை. என் கன்னத்தில் மெதுவாக தட்டிவிட்டு அவன் சென்று விட்டான். என் கை தானாக என் கன்னங்களில் சென்றது. அவன் தொட்டது என் இதயம் வரை உணர்ந்தது. ஏன் என் இதயம் அவனுக்காக துடிக்கிறது? நான் அவனை வெறுக்க வேண்டும். ஏனெனில் அவன் என் மீது ஒரு தவறான உறவை ஏற்படுத்தினான். அப்படி இருந்தும் ஏன் நான் அவனை விரும்ப தொடங்கினேன்? நான் எழுந்து என் அறைக்கு வந்தேன். என் குழப்பம் இப்போது முடிவுக்கு வந்திருந்தது. என் அருகே வந்தவன் வேறு யாரும் இல்லை, என் கணவனின் அண்ணன்தான். அவன்தான் தம்பியின் உருவத்தை பயன்படுத்தி என்னை ஏமாற்றிவிட்டான். சிறிது நேரம் கழித்து சந்தீப் அறைக்கு வந்தான். அவன் கையில் குழந்தைகளுக்கான நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தன. அவன் என்னுடன் அவற்றை பகிர்ந்து கொண்டு, நீ என் நண்பன் ஆவாயா? பார், நான் உனக்கு மிட்டாய் தருகிறேன். எனக்கு இந்த மிட்டாய் மிகவும் பிடிக்கும். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு கொடுக்கிறேன். நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா என்று கேட்டான். ஏதோ எனக்கு அந்த அப்பாவி மீது பரிதாபம் ஏற்பட்டது. நான் என் கையை நீட்டி அவன் கன்னத்தை தொட்டு மென்மையான குரலில், இல்லை சந்தீப், நீ இதை சாப்பிடு. நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்றேன். அவன் என் கையின் மீது தன் கையை வைத்து, பிங்க் பொம்மை, நீ என்னிடம் நட்பு கொள்வாயா என்று கேட்டான். அவன் குரல் மிகவும் அப்பாவித்தனமாக இருந்தது. நான் இல்லை என்று சொல்ல முடியவில்லை. ஒரு அறியாத உணர்வால் நான் அவனை அணைத்து கொண்டேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. என் வழியை புரிந்து கொள்ளும் ஒரு துணை. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் என்னை அணைத்து கொண்டான். ஒருவேளை அவனும் என்னை உணர முயற்சி செய்திருக்கலாம். சிறிது நேரம் கழித்து நான் அவனிடம் இருந்து விலகி படுக்கையில் படுத்தேன். காலம் மெதுவாக கடந்தது. சந்தீப்பின் அண்ணன் அபிஷேக் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார். ஆனால் நானும் அவனும் பேசிக்கொள்வதில்லை. ஆனால் அவன் கண்களுக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்தது. அவன் பார்வை என் மீது விழும்போது என் இதயம் தானாக துடித்தது. ஆனால் நான் அவனுக்கு முன் குறைவாகவே இருந்தேன். என் வழியிலிருந்து நான் விலக விரும்பவில்லை. என் தலையெழுத்து என் பைத்தியக்கார கணவனுடன் தான். அதை நான் ஏற்றுக்கொண்டேன்.
என் இதயம் அபிஷேக்கை பற்றி கனவு காண நான் விரும்பவில்லை. ஏனெனில் எனக்கும் அபிஷேக்குக்கும் இடையிலான சந்திப்பு சாத்தியமற்றது. கடவுளின் அருளால் அந்த இரவுக்கு பிறகு அவன் என் அருகில் வர முயற்சிக்கவில்லை. சந்தீப் மற்றும் என் உறவு இப்போது சிறப்பாக இருந்தது. நான் என் மனதின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனிடம் சொல்வேன். என் அம்மா அப்பாவின் கதையையும் அபிஷேக் மற்றும் என் உறவை பற்றியும் அவனிடம் அறியாமல் சொல்லிவிட்டேன். அவன் அப்பாவித்தனமாக என்னை பார்த்தான். அவன் வயது 27 இருந்தாலும் அவன் 4 வயது குழந்தை போலத்தான் நடந்து கொண்டான். ஒரு நாள் வேலைக்காரி என்னிடம், சந்தீப் ஐயாவின் அண்ணன் பெயர் அபிஷேக், அவர்கள் இரட்டை சகோதரர்கள் என்று சொன்னாள். சந்தீப்பின் அப்பா 2 திருமணம் செய்திருந்தார். சந்தீப்பும் அபிஷேக்கும் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள். இந்த பெண் அவர்களின் மாற்றாந்தாய். அவளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் பெரிய ஐயாவின் மனைவி என்பதால் சொத்தில் ஒரு பகுதி அவள் பெயரில் இருக்கிறது. அதனால்தான் அவள் சந்தீப்புடன் இருக்கிறாள். ஆனால் பெரிய ஐயாவின் உயிலின்படி அவள் சந்தீப்பை பார்த்து கொண்டால் மட்டுமே அவளுக்கு அந்த சொத்து கிடைக்கும். இல்லையென்றால் அவள் வெளியேற்றப்படுவாள். அபிஷேக் ஐயா வேறு வீட்டில் இருக்கிறார் என்றாள். நான் அவளிடம் மேலும் கேட்க தேவையில்லை என்று நினைத்தேன். நிச்சயமாக அவன் குணம் இவர்களிடம் இருந்து வேறுபட்டது. எங்கள் திருமணத்திற்கு 6 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் சந்தீப்புடன் பழகிவிட்டேன். இந்த 6 மாதங்களில் அவன் என்னை பயமுறுத்தும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யவில்லை. அவன் என் மீது அதிக அக்கறை வைத்தான். நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டோம். நான் எப்போதும் அவனுடன் ஒரு குழந்தை போல இருப்பேன். அவனுக்கு சிகிச்சை அளிக்க நான் விரும்பினேன். அதை பற்றி பெரிய அண்ணனிடம் பேச வேண்டும். ஏனெனில் அவன் தன் தம்பி மீது மிகவும் அக்கறை கொண்டிருந்தான். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் இருவரும் ஒருபோதும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளவில்லை. அவன் வரும்போதெல்லாம் அவன் தனியாக வருவான் மற்றும் சந்தீப்பை ஏதாவது வேலைக்காக வெளியே அனுப்புவான். நான் ஆச்சரியப்பட்டேன், குழப்பமடைந்தேன். இன்றும் அவன் தம் தம்பியின் வீட்டிற்கு சென்றிருந்தான். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்று சந்தீப் வீட்டிற்கு திரும்ப தாமதமாகிவிட்டது. எனக்கு கவலை ஏற்பட்டது. இரவு 10 மணி ஆகிவிட்டது. அவன் திரும்பி வந்திருக்க வேண்டும். நான் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது அறைக்கதவு திறந்தது. அவன் அந்த பெரிய கண்ணாடி மற்றும் நடுவில் தலைமுடி எடுத்து அறைக்குள் வந்தான். நான் உடனடியாக எழுந்து அவனை பார்த்து, சந்தீப், நீ எங்கே சென்றிருந்தாய்? நான் எவ்வளவு நேரம் உனக்காக காத்திருந்தேன். ஆனால் உனக்கு என் மீது கவலையே இல்லை என்று சொன்னேன். நான் அதை சொன்னதும் அவன் உடனடியாக என் இடுப்பை பிடித்து என்னை அவன் அருகில் இழுத்து கொண்டான். என் இதயம் வேகமாக துடித்தது. இன்று அவனது நடத்தை மிகவும் வினோதமாக இருந்தது. 6 மாதங்களாக சந்தீப் என்னை இப்படி தொட முயற்சிக்கவில்லை. அவன் தொடும்போது ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஆனால் இன்று அவன் தொட்டதில் வேறு ஒரு உணர்வு இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவன் என்னை அணைத்து கொண்டான். திடீரென என் கண்களுக்கு முன்னால் அபிஷேக்கின் முகம் வந்தது. ஒருவேளை இவன் அபிஷேக் தானோ? நான் அவனை தள்ளிவிட விரும்பினேன். ஆனால் அவன் என்னை தன் கைகளில் தூக்கி மெதுவாக படுக்க வைத்தான். என் காதில், கவலைப்படாதே, நான் அபிஷேக் இல்லை, உன் சந்தீப் தான் என்று மெதுவாக சொன்னான். அவனது நடத்தை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அவன் இனிமேல் ஒரு பைத்தியக்கார சந்தீப் போல இல்லை. 4 வயது குழந்தை போல நடந்து கொள்ளவில்லை. நான் ஆச்சரியப்பட்டேன். அபிஷேக் என் அருகில் வந்துள்ளான் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஒரு முறை சந்தீப்பிடம் அபிஷேக் மற்றும் என் உறவை பற்றி பேசியிருந்தேன். ஆனால் அவன் ஒரு குழந்தை, என் பேச்சை புரிந்து கொள்ள மாட்டான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் நன்றாக புரிந்து கொண்டான். இது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னும் பெரிய உண்மை காத்திருந்தது. அது என் மீது ஒரு பெரிய இடியை இறக்கியது. நானும் அபிஷேக்கும் ஒரே மனிதன்தான். என் அப்பாவின் முதல் மனைவிக்கு நாங்கள் இரட்டை சகோதரர்கள் பிறந்தோம். ஆனால் 10 வயதில் ஒரு நோயின் காரணமாக என் ஒரு தம்பி இறந்து விட்டான். நான் இந்த உலகில் அவனின் இரட்டை பாத்திரத்தை செய்ய ஆரம்பித்தேன். நான் பைத்தியக்காரன் போல மக்களிடம் நடந்து கொண்டேன். மக்கள் நம்மை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பார்க்க. இந்த சமயத்தில் அப்பா 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த பெண்ணிடம் என் மற்றொரு தம்பியை, அதாவது சந்தீப்பை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அப்பா கொடுத்தார்.
அந்த பெண் என் தம்பியை எப்படி பார்த்து கொள்கிறாள் என்பதை அப்பா பார்க்க விரும்பினார். ஆனால் அவருக்கு அதிக நேரம் கிடைக்கவில்லை. அவர் மாரடைப்பால் இறந்து விட்டார். நீ வேறு யாரும் இல்லை, என் குழந்தை பருவத்தின் மணமகள். உன் உண்மையான அப்பா அம்மாவும் என் அப்பாவும் நல்ல நண்பர்கள். ஆனால் சில காரணங்களால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். உன் பாதுகாப்புக்காக என் அப்பா உன்னை உன் இப்போதைய அப்பா அம்மாவிடம் தத்து கொடுத்தார். ஆனால் நீ சிறு வயதிலிருந்தே என் பெயருடன் இணைக்கப்பட்டிருந்தாய். அதனால்தான் நீ என்னை திருமணமும் செய்து கொண்டாய். ஆனால் நான் உன்னை சோதிக்க விரும்பினேன். இந்த சொத்துக்காக நீ சந்தீப்புடன் எப்படி நடந்து கொள்வாய்? உனக்கு ஒரு கணவனின் அன்பு வேண்டுமா அல்லது இந்த சொத்து வேண்டுமா? ஆனால் நீ ஒரு நல்ல மனைவி என்று நிரூபித்தாய். 6 மாதங்களில் ஒரு முறை கூட நீ சொத்தை பற்றி பேசவில்லை. மாறாக நீ சந்தீப்பை ஏற்றுக்கொண்டு அவனை குணப்படுத்த முயற்சி செய்தாய். நீ ஒருபோதும் அவனுடன் சண்டையிடவில்லை. அவனிடம் மோசமாக நடந்து கொள்ளவில்லை. அதனால் நான் உன்னை மேலும் குழப்ப விரும்பவில்லை. உன்னிடம் உண்மையை சொல்ல நினைத்தேன் என்றான். நான் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன். ஒரு மனிதன் இவ்வளவு ரகசியங்களை எப்படி தன்னுள்ளே வைத்திருக்க முடியும்? திருமண இரவில் என் அருகில் வந்தவன் வேறு யாரும் இல்லை, என் கணவன்தான். நாள் முழுவதும் என்னுடன் இருந்தவனும் வேறு யாரும் இல்லை, அதே அவன்தான். ஆனால் இப்போது எனக்கு சந்தீப் மீது கோபம் வந்தது. நான் அவனை வேகமாக தள்ளினேன். அவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். உண்மையில் நீ ஒரு பைத்தியக்காரன். நீ என்ன நினைத்தாய்? என்னை ஏமாற்றி விட்டாய். இவ்வளவு நாட்களாக என் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தினாய். நீ செய்தது மிகவும் தவறு. நீ செய்திருப்பது மிகவும் தவறான செயல் என்று சொன்னேன். நான் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே அழுதேன். ஒரு கணம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உனக்கு தெரியாது. நான் என்ன வழிகளை அனுபவித்தேன் என்று உனக்கு தெரியாது. நான் என் வழியில் விலகிச் சென்றிருந்தால் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா அல்லது என்னை விட்டுவிட்டு சென்றிருப்பாயா? சொல் என்று கேட்டேன். அவன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து, சஞ்சனா, தயவு செய்து கேள். நான் திருமணத்தின் முதல் இரவில் உன்னிடம் வர விரும்பவில்லை. ஆனால் நீ மிகவும் அழகாக இருந்தாய். அந்த நேரத்தில் நான் உன் மீது பைத்தியமாகிவிட்டேன். நான் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அதனால்தான் திருமண இரவில் உன்னிடம் வந்துவிட்டேன் என்று சொன்னான். நீ ஒரு ஆண், எளிதாக சொல்லிவிட்டாய். ஆனால் நான் என்ன செய்வது? நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தேன். அதாவது அபிஷேக்கை காதலிக்க ஆரம்பித்தேன். நான் என் கணவன் அல்லாத ஒருவரை காதலித்திருந்தால் நீ என்னை ஏற்றுக்கொண்டிருப்பாயா? சொல் என்று சந்தீப்பின் மார்பில் குத்த ஆரம்பித்தேன். அவன் என்னை தன் வலுவான கைகளில் அணைத்து கொண்டான். என் தலைமுடியை வருடை கொண்டு என்னை மன்னித்துவிடு. நான் செய்தது தவறு என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமேல் உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட வர விடமாட்டேன் என்று சொன்னான். அதை சொல்லிவிட்டு அவன் என் நெற்றியில் முத்தமிட்டான். என் உள்ளம் அமைதியடைந்தது. என் கோபம் அனைத்தும் கண்ணீரில் கரைந்தது. என் அன்பு, என் காதல் எனக்கு திரும்ப வந்துவிட்டது. என் பெற்றோரை பற்றி கேட்டதும் என் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் அவன் என்னை தன் கைகளில் எடுத்து ஒவ்வொரு நொடியும் நான் அவனுக்கு எவ்வளவு விலைமதிப்பற்றவள் என்று உணர வைத்தான். ஆம், அவன் உலகத்திற்கு ஒரு பைத்தியக்காரன் போல நடித்து கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவன் ஒரு வெற்றிகரமான வணிகர். அவன் தன் அப்பாவின் முழு வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் நான் சொன்னதால் அவன் தன் மாற்றாந்தாயிடம் அனைத்து ரகசியங்களையும் சொன்னான். இப்போது அவன் சந்தீப்பாக மட்டுமே வாழ்கிறான். இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.